நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். ஒரு இடத்துக்கு வந்தா கார் பார்க்கலாம், இல்ல லோடு வண்டி தனித்தனியா தான் பார்க்க முடியும். ஆனா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா காரும் இருக்கு, லோடு வண்டியும் இருக்கு. ஏடுனாலும் கிடைக்காத அதே மாதிரி புது வண்டி இன்னைக்கு வாங்க முடியாது. பாருங்க, கார் மாதிரி நினைச்சீங்கன்னா காரு, அதே நீங்க லோடு வண்டியா நினைச்சா லோடு வண்டி. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி தான் வந்திருக்கோம். ஒரு பெரிய தொழில் நகரம் தூத்துக்குடியில கலெக்டர் ஆபீஸுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் தான் இருக்கு. அதுக்கும் இன்பிட் கேப்ல இந்த சர்வீஸ் ரோட்ல MM கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான லோடு வண்டிகளும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு என்ன மாதிரி வண்டிலாம் ஃபுல்லாவே, இந்த யார்டு ஃபுல்லாவே வண்டி தான். உள்ள அப்படி காமிங்க, உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபுல்லாவே நீங்க மெயின் ரோட்ல போகும்போது பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா லோடு வண்டிகளும் கார்கள் எல்லாமே வந்து நிப்பாட்டிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? சிறப்பா போயிட்டு இருக்கு சார். MM கார்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் சார் ஆகுது? நம்ம இந்த ஃபீல்ட்ல ஒரு 17 வருஷம் இருக்கிறோம். 17 இயர்ஸ் இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த MM கார்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. கண்டிப்பா சொல்றேன். இப்போ இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ நம்ம சேனல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கீங்க. இனிமே பாருங்க, பிசினஸ் வேற லெவல்ல growth இருக்கும். ஏன்னா இங்க மக்கள் அவ்வளவு பேரும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஷாப் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்தா கார் பார்க்கலாம், இல்ல லோடு வண்டி தனித்தனியா தான் பார்க்க முடியும். ஆனா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா காரும் இருக்கு, லோடு வண்டியும் இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன பிரைஸ்ல இருந்து சார் வண்டிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது? கார் எடுத்த பொருளை 70 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. லோடு வண்டினா? லோடு வண்டி ஒரு 1.25 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லோன் மத்த விஷயங்கள் நீங்க எப்படி சார் பண்ணி கொடுக்குறீங்க? ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அழகு போல பண்ணி கொடுத்தோம். எவ்வளவு கையில இருந்தா நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் லோன்ல? கமர்ஷியலை பொறுத்தவரை 20 ரூபா 30 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ் இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். காருக்கு ஒரு 50 ரூபா தேவைப்படும். 50 ரூபா தேவைப்படும். ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சார் ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க, நேர்ல விசிட் பண்ணுங்க. ஷாப் அந்த அளவுக்கு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சொல்லியிருக்க பிரைஸே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கம்மி பிரைஸா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு அம்பாஸ்டர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரேட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சார் ஒரு வண்டியா ஸ்பெசிஃபிக்கா பார்த்துலாமா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். நம்ம MM கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி சார். ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி என்ன வண்டி சார்? 2019 ஸ்விஃப்ட் டீசல். அது ZDI டாப் மாடல், ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஆமா. நம்ம லோக்கல் நம்பர்ல சிங்கிள் ஓனரே இருக்கு. கம்பெனி சர்வீஸ். இல்ல இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஒரே ஓனர் தானே சார்? ஒரே ஓனர். ஃபுல்லா அப்படியே இன்டீரியர்லாம் பாத்துங்க. சீட் கவர் எல்லாமே சூப்பரா போட்டு AC பவர் ஸ்டீரிங், 4 டோர், ஸ்டீரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து உள்ள இருந்தே பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு, இந்த டீசல் காருக்கு என்ன பிரைஸ் சார் கோட் பண்றோம்? 650 கோட் பண்றோம். 6,80,000. வெளி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் சொல்லுவாங்க? நம்ம MM கார்ஸ்ல இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, பெஸ்டா என்ன ரேட் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம்? 7 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டை வெளியில போட்டிருக்காங்க. நம்ம 650 சொல்றோம். அதுலயும் 10-20 ரூபா முன்ன போட்டு கம்மி பண்ணி கொடுத்துறோம். கஸ்டமர் பிடிச்ச ரேட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. ஓகே சார். லோனும் 6 ரூபா பண்ணி கொடுத்துறோம். லோனே 6 ரூபா பண்ணி கொடுத்துறோம். அப்ப கையில ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே 30 ரூபா இருந்தா போதும், வண்டி எடுத்து போயிடலாம். ரைட். அடுத்த வண்டி சார் அம்பாஸ்டர். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பேர் சொல்ற மாதிரி ஒரு வண்டி. கண்டிப்பா அருமையான வண்டி சார். 2007. ஆமா. இசூசு இன்ஜின் இசூசு வந்து. ஆமா. 27 வரைக்கும் RFC கரண்ட்ல இருக்கு. நான் இந்த வண்டி இன்ஜின் தான் யோசித்தேன். இன்ஜின் சார், இந்த வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமனு கூட ஒரு வார்த்தை கேட்டேன். நீங்க அதை எடுத்து அப்படியே ரன்னிங் இப்பதான் காமிச்சாப்ல வண்டி இன்ஜின் அந்த மாதிரி இருந்துச்சு வண்டி. ஆனா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் விரும்புறாங்க. வண்டி எடுத்து அப்படியே வீட்டுல போர்ட்டிகோல நிப்பாட்டி வைக்கிறக்கே ஒரு வண்டி, சூப்பர் வண்டி தேடுறாங்கன்னா அந்த வண்டி எடுத்துடலாம். அதுவும் இந்த வண்டி இன்ஜின் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த வண்டிக்கு விலை என்ன சார் சொல்றோம்? ஒரு இருக்கா சார்? RFC கரண்ட்ல இருக்கு. எல்லாமே கரெக்ட். ஆமா. AC ஜில் கண்டிஷன்ல இருக்கு. ஓனர் எத்தனை ஓனர்? 4 ஓனர். ஓனர் மட்டும் 4 ஓனர். நம்ம ரேட் என்ன சார் சொல்றோம்? 130 ஃபைனலா கொடுத்துறோம். 7 நாளும் கிடைக்காத அதே மாதிரி புது வண்டி இன்னைக்கு வாங்க முடியாது. ஆமா கண்டிப்பா. அப்படிப்பட்ட வண்டி 130 தான் சொல்றோம். ஆமா. வெளியில மார்க்கெட்ல நிறைய பேர் 2 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏன்னா நமக்கு கம்மியாவே கொடுத்துறோம். கஸ்டமருக்கு சைஸ் பண்ணி கொடுத்துறோம். கம்மியா கிடைச்சா கம்மியா கொடுத்துறாங்க. இதுலயும் ஒரு 10 ரூபா முன்ன போனாலும் குறைச்சு கொடுத்துறோம். அதுலயும் கம்மி. ஆமா. சூப்பர் சார். அடுத்த வண்டி சார் 2014 மாடல். 14 மாடல். ஆமா. வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது சார்? AC பவர் ஸ்டீரிங் வரும். AC பவர் ஸ்டீரிங். அப்போ ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார். மைலேஜ் என்ன சார் கிடைக்கும்? மைலேஜ் 18 to 20 கிடைக்கும். தாராளமா கிடைக்கும். தாராளமா கிடைக்கும். உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாத்துருங்க. இந்த வண்டி வெளி மார்க்கெட் என்ன ரேட் இருக்கு? நம்ம என்ன பெஸ்ட் பிரைஸ் வந்து கோட் பண்றது? வெளியில 3,700 ரூபா கேட்பாங்க. ஓகே. ஆமா. நம்ம 275க்கு பண்ணிடலாம் ஃபைனல் பிரைஸ். 275 ஃபைனல். ஆமா. அதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதான் ஃபைனல். வெரி ஃபைனல் 275 கொடுத்துடலாம். ஆமா. சூப்பர் சார். அடுத்த வண்டி சைலோ. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பெரிய வண்டி 7 சீட்டர்னு தேடும் போது அவங்களுக்கு
எல்லாரும் நினைவுக்கு வருது, யார் எடுத்தாலுமே சைலோடுங்க சைலோடுங்க தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியில அப்படி என்ன சார் இருக்கு? சைலோட E8 டாப் மாடல். E8 டாப் மாடல். அலைவீல் எல்லாமே வந்துரும், ஏர் பேக் எல்லாமே வந்துரும். ஏர் பேக் எல்லாமே வந்துரும். ரீஎப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். சோ இது வெளிய மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ண போறோம்? வெளி மார்க்கெட் 3.25 ரூபா. ஓகே, 2.30 கொடுத்துடலாம். வண்டியில ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு சார். எக்ஸ்ட்ரா எவ்வளவு சார்? ஒரு 10,000 வேலை இருக்குமா சார்? 10 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வேலை இருக்கு. ஓகே, ஆமா, அத வேலையை நம்ம கழிச்சிட்டு கூட 2.20 கொடுத்துடலாம். ஆமா, இல்ல அந்த வேலையை பார்த்து கொடுக்கணும், நம்மளே பண்ணி கொடுக்கலாம். பார்த்து கொடுக்கறனால நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பாக்குறது டாடா நானோ, ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார். ஓட்டி பழகிறக்கா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோட ஒரு அப்படி கனெக்ட்ல இருக்க மாதிரி ஒரு கார்னு சொல்லலாம். அதுவும் டாடா பிராண்ட்ல. வண்டியோட டீடைல் சார்? மாடல் 2012 மாடல். ஆமா, 2 ஓனர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஓகே, ஏசி பவர் விண்டோ கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. இதுக்கு வெளி மார்க்கெட்ல எவ்வளவு சொல்லுவாங்க, நம்ம எவ்வளவு சார் சொல்றோம்? 90 ரூபா சொல்லுவாங்க, நம்ம 75 ரூபாய் கொடுத்துடலாம். 75 ரூபா கொடுத்துருவோம். அதுலயே நெகோஷியபிள் இருக்கா? ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்து பிடிச்சு விரும்பி கேட்டா கொடுத்துடலாம். கலரும் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனான கலரு டாடா நானோல. அதுலயே நெகோஷியபிள் இருக்குன்னு இருக்காங்க. 75 ரூபா சொல்றாங்க, அதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இருக்காப்ல. அடுத்து நம்ம செக்மெண்ட்ல MM கார்ஸ்ல பாக்குறது எல்லாமே வந்து லோடு வண்டி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். லோடு வண்டியில ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி சார் 2020 மாருதி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி. ஆமா, கிலோமீட்டர் 26,000 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் 26,000. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. ஓகே, இது 330க்கு கோட் பண்ணிருக்கு. 330 சொல்றோம், நெகோஷியபிள் தான். ஆமா, 3 ரூபா லோனி பண்ணி கொடுக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் சார் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. எல்லாமே கரண்ட் தான். ரைட், அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் 72 திருநெல்வேலி நம்பர்ல இருக்கு. நேர்ல வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்தோம். ஆமா, கண்டிப்பா பண்ணி கொடுத்துறலாம். 3 ரூபா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாம். லோனே 3 ரூபா அரேஞ்ச் கொடுத்துறோம். ரைட், அடுத்த வண்டி சார் டாடா ஏஸ் மாடல் 2022. ஆமா, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட். வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 36,000 கிலோமீட்டர் இருக்கு. வண்டி அருமையா இருக்கும். கடலூர் பாடி உள்ள இன்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். டயர் குட் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள அப்படியே கேபின் சைடு பாத்துருங்க, அப்படி இருக்கு, நல்லா சுத்தமா இருக்கு. இந்த வண்டிக்கு விலை என்ன சார் சொல்றோம்? 430 கேக்குறோம். லோன் எவ்வளவு ஆகும்? 4 ரூபா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 30,000 ரூபா. ஆமா, அதுல குறைச்சி பேசினா ஒரு 20,000 ரூபா கையில இருந்து வண்டி எடுத்துக்கலாம். அழகா பண்ணிக்கலாம். இதுல எந்த செலவுமே கிடையாது. அப்படியே எடுத்து போய் அப்படியே கண்டிஷன்ல இருக்கு, எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ரோடு போய்க்கலாம். அடுத்து பாக்குற வண்டி சார் 2020 மாடல். 20 மாடல் லேட்டஸ்ட். ஓகே, வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க. இந்த வண்டியோட மாடல் 2020. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. எல்லாமே கரண்ட் தான். ஆமா, இந்த வண்டிக்கு விலை கேக்குற விலை வந்து 4 ரூபா கேக்குறோம். 4 ரூபா கேக்குறோம். கொஞ்சம் ஒரு சின்ன 10 ரூபா 20 ரூபா வித்தியாசத்துல கொடுத்துறோம். கம்மி பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு லோன் எவ்வளவு சார்? லோன் 350 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 350 ஆகும். ஆமா, கண்டிப்பா. ஒரு 50,000 ரூபா, ஒரு 40,000 ரூபா அந்த மாதிரி கையில இருந்து அந்த வண்டி அழகா எடுத்து போயிடலாம். நேர்ல விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரேட்டா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய பேரோட ஃபேவரட் டாடா இன்ட்ரா V30 இருக்குங்க சார். இந்த வண்டியோட டீடைல்ஸ்? மாடல் 2023. ஆமா, இந்திரா V30 சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். ஆமா, 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வாடி கூட கேட்டல அப்படியே இருக்கு. 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, இது எவ்வளவு சார் மேக்ஸிமம் இருந்தா எடுத்துக்கலாம் வண்டி? 730 வண்டி விலை. ஓகே, லோன் எவ்வளவு சார் ஆகும்? லோன் 7 ரூபா கிடைக்கும். 7 ரூபா லோனே கிடைக்கும். அப்ப குறைச்சி பேசினா அப்ப கையில அமௌண்ட் வேண்டாம், முன்பணமே இல்லாம வண்டி எடுத்துக்கலாம். 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா ஃபுல் அமௌண்ட் லோன் போட்டு கையில கொடுத்து விட்டுருவோம். சூப்பர் சார். அடுத்த வண்டி சார் யோதா. டாடா யோதா நல்ல புல்லிங் பவர் ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்கும். டபுள் கேபின். ஆமா, 2020 மாடல். இது என்ன பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. 2-in-1 பாருங்க. கார் மாதிரி நினைச்சீங்கன்னா காரு, அதே நீங்க லோடு வண்டியா நினைச்சா லோடு வண்டி. நிறைய ஏக்கர் கணக்குல தோப்பு வச்சிருக்கவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆளுகள் ஏத்திக்கலாம், லோடு ஏத்திட்டு போயிடலாம். ஆமா, இது என்ன ரேட் சார் சொல்றோம்? 450 கேக்குறோம். ஓகே, ஒரு 4,4 ரூபா அனுசரிச்சு கையில கொடுத்து. 4,4 ரூபா. ஆமா, ஓகே சார். அடுத்து பாக்குற வண்டி கூண்டு வண்டி. ஒண்ணு இல்ல 2 வண்டி இருக்குண்ணா சார்? ஆமா, இந்த வண்டி பாக்குறோம். இது 2019 5 போல்ட் பவர் ஸ்டீரிங். கூண்டு வந்து ஓசோ கூண்டு. ஆமா, 2 வருஷம் எஃப்சி. நல்லா இருக்கும், அருமையா இருக்கு. அப்படியே வாங்க, எப்படி இருக்குங்க கூண்ட பாருங்க, எப்படி இருக்குங்க. ஓசோ கூண்டு தான் சார்? ஆமா. இதுக்கு என்ன ரேட் சார் சொல்றோம் இந்த வண்டிக்கு? 2 வருஷம் எஃப்சி இருக்கு. ஓகே, 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ரைட்டு. கிலோமீட்டர் வந்து 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் போட்டமே அதுதான். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ரைட்டு. 610 கேக்குறோம். ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பண்ண கொடுத்துடலாம். லோன் எவ்வளவு ஆகும்னு சொன்னீங்க? 550 கிடைக்கும். 550 கிடைக்கும். சூப்பர் சார். அடுத்து இந்த கூண்டு வண்டி சார் 2013 மாடல். ஆமா. ஓகே, இது கூண்டு வண்டி சைடு ஓப்பன்லாம் இருக்குது.
சைடு ஓப்பன் ஓப்பன்ல இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட். 1 இயர் கரண்ட். இந்த வண்டிக்கு விலை சார் 360 கேட்க ஒரு 10-20 ரூபா முன்ன பண்ண கொடுத்துடலாம். 360 360க்கு கூண்டு வண்டி கொடுத்துடலாம். ஆமா ரைட். 3 ரூபா லோன் பண்ணிக்கலாம். லோனே 3 ரூபா கிடைக்கும். 3 ரூபா கிடைக்கும். லோனுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் சார் தேவை? லோன் ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ் ஓகே இருந்துச்சுன்னா நம்மளே லோன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். லோடு வண்டி வேணுமா, கார் வேணுமா, என்ன வண்டி வேணும்னாலும் நீங்க தாராளமா நம்ம MM கார்ஸ் வந்துருங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சார் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறேன்னா, நம்ம நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு. என்ன வண்டி இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.